வணக்கம் 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 பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் அறிய ஆவல். இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவோட எபிசோட் 17. irrespective ஆஃப் த பூம் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம இந்த வேர்ல்டில் கண்டம் விட்டு கண்டம், ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு யாருனாலும் எப்போனாலும் பேச முடியும். அண்டார்டிகாவில் இருக்கவங்கள்ட்ட கூட உங்களால் பேச முடியும். எங்கே யாருக்கிட்ட எப்போ வேணாலும் பேச முடியும். அந்தளவுக்கு நம்ம டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்கு. அண்ட் ஈவன் அண்டர் த கடலுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட கூட உங்களால் பேச முடியும். அப்படியெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் நம்ம ஜெனரேஷன் தான் இருக்கிறதே ரொம்ப லோன்லியஸ்டான ஜெனரேஷன்னு பேர் எடுத்திருக்கோம். வாட் அ பியூட்டிஃபுல் ஐரனி, பார்த்தீங்களா? எஸ், I'm really sure you have heard these words: depression, anxiety, loneliness, being alone, solitude. இந்த வார்த்தைகள்லாம் இன்டர்சேஞ்சபிளாக நம்ம சோஷியல் மீடியாவில் அடிக்கடி பேசப்பட்டு கொண்டு இருக்கிற வார்த்தைகள். அது ரீசெண்டாக நிறைய பேருக்கு அவேர்னஸ் அதை பற்றிலாம் அதிகமாக பேசுகிறாங்க. எஸ், இந்த வார்த்தைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸை குறிக்குது. ஓகே, ஸோ நவ் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் என்ன அப்படின்னா, are we afraid of being alone, or are we afraid of what we discover when we are being alone? ஸோ சிமிலர்லி இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கொஷினை தான் நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா, சிமிலர்லி ஆர் வி லுக்கிங் ஃபார் சம்ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ், or do we fear that someone might actually understand us to our core? நம்மளை புரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறனால நம்ம பயப்படுறோமா? எஸ், இந்த ரெண்டு கேள்வியை தான் நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் எபிசோட் இஸ் நாட் அபவுட் என்கரேஜிங் பீப்புள் டு ஸ்டே சிங்கிள், பார்ட்னர் தேடாமல் தனியாக இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த எபிசோடு இல்லை. பட் இட் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப் பிஃபோர் கெட்டிங் இன் டு அ ரிலேஷன்ஷிப் வித் அனதர் ஒன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தெம் செல்ஃப்ஸ். இதை தான் நம்ம புரிகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ முதல் செக்மெண்ட், பீயிங் அலோன் அண்ட் லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ணுறது. தனியாக இருக்கிறதும் லோன்லினஸ், தனிமையை உணர்றதும் ரெண்டுமே ஒரே விஷயம் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்கன்செப்ஷன் எங்கே ஆகுது அப்படின்னா, தனியாக இருக்கிறதையும் தனிமையை உணர்றது, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெண்டு விஷயத்தையும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் தனியாக இருந்து ரொம்ப டீப்பாக ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக இருக்க முடியும். சிலர் ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் 10-15 பேர் இருக்கலாம், கூட்டு குடும்பம்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தும் நம்மளால் தனிமையை உணர முடியும். ஐ எம் ஷுர் நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். நம்மளை சுற்றி அவ்வளோ பேர் இருந்தும் நமக்கு தனியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை உணர்ந்திருப்பீங்க. தட் இஸ் வாட் லோன்லினஸ் இஸ். ஸோ இதனுடைய சைக்காலஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் திங் கால்டு சாலிட்யூட் இருக்குல்ல, பீயிங் அலோன் அப்படிங்கிறது, இது நம்மளுடைய பிரெயினுக்கு ரொம்ப தேவையான விஷயம். நம்மளுடைய எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ரெஜுவனேட் பண்ணுறதுக்கு, நம்ம பிரெயின் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சாலிட்யூட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு நம்ம சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலிட்யூட் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க நாய்ஸஸை சப்ரஸ் பண்ணி கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பேர் தான் சாலிட்யூட். ஸோ இந்த வெளி உலகம் நமக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஓவர்வெல்ம்டாக ஆகும்போது நமக்குள்ளே இருக்க உலகத்துக்கு போகிறோம். அதுக்கு பேர் தான் சாலிட்யூட். ஆனால் இங்கே லோன்லினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அன்வான்டாக ஒரு இடத்துல நம்ம அன்வான்டாக ஃபீல் பண்ணுறது ஒரு லோன்லினஸ். எமோஷ்னலாக டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறது ஒருத்தவங்க கிட்ட, நம்ம பார்ட்னராக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், அங்கே எமோஷ்னலாக டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகையான லோன்லினஸ். அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ, அண்ட் அசோசியேட்டட் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ரொம்ப நாள் உங்களுக்கு லோன்லினஸாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய மூளை சம்மந்தப்பட்ட ஒரு மென்டலான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள்னாலேயும் நமக்கு நடக்கலாம், நம்மளாலேயேவும் நமக்கு நடக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ஹெல்தியான திங் கிடையாது. லோன்லினஸ் அப்படிங்கிறது, தனிமையை உணர்றது அப்படிங்கிறது ஒரு ஹெல்தியான திங் கிடையாது. ப்ரொலாங்டு லோன்லினஸ் நம்மளோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. க்ரானிக் டிசீசஸ் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் அவர் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு டிப்பிக்கலான நம்ம ஊரில் இருக்க வீடு இருக்குது. ஒரு 4 பேர் 4 பேர் அம்மா, அப்பா, நீங்கள் ஒரு ஆள், உங்களுடைய பாட்டி, அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கீங்க.
அப்பா வந்து டிவி பார்த்துட்ருக்காரு, அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க, பாட்டி வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே ஒரே இடத்துல தான் இருக்கும். யூ ஆர் ஆக்குபையிங் த சேம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ், பட் எமோஷ்னலாக வந்து யாருமே வந்து அங்கே ப்ரெசண்ட்டாக இல்லை. தட் இஸ் நாட் அலோன்னஸ். அது வந்து தனிமையாக இருக்கிறது இல்லை, தனிமையை உணர்கிறது. கேன் யூ கெட் இட்? பீயிங் அலோன் அண்ட் லோன்லினஸ், இது பேர் லோன்லினஸ். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு ஹெக்டிக்கான டே முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போது அப்படியே எந்த ஒரு ஃபோனு ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே போடாமல் அப்படியே ஜன்னலை திறந்து விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு காமான ஒரு சூதிங்கான எஃபெக்டாக இருக்கும்ல. ஸோ தட் இஸ் வாட் கால்டு சாலிட்யூட். அதுதான் வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, பட் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸிங் த லோன்லினஸ் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வாட் பீயிங் அலோன், அந்த சாலிட்யூட் அப்படிங்கிறது. ஸோ கடைசி எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் மெரினா பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்க போகிறீங்க காலையில். அங்கே ஒரு 1000கணக்கான பேர் இருப்பாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அப்படியே அந்த சூரியன் உதிக்கிறத மேலே வர்றதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஒரு இருக்கும்ல, ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும். தட் இஸ் நாட் பிகாஸ் நீங்கள் வந்து மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து எஸ்கேப் ஆகி அங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறதுனால இல்லை. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கான்ஸ்டண்ட்டான ஸ்டிமுலேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு எஸ்கேப் பண்ணியிருக்கீங்க. நம்ம சோஷியல் மீடியா எபிசோடில் கூட சொல்லியிருப்போம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து ஒரு மென்டல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு. அது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் மனிதர்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறது எல்லாமே மென்டல் ஸ்டிமுலேஷன் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மென்டல் ஸ்டிமுலேஷனை எஸ்கேப் பண்ணனால யூ ஃபெல்ட் தட் பீஸ். ஓகே, ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். ஒரு மனிதர் நம்ம கூட இருக்காங்க, நம்மளை சுற்றி ஆட்கள் இருக்காங்க. ஒரு மனுஷங்க நம்ம கூட இருக்கிறதுனாலேயே லோன்லினஸ் வந்து இருக்காது அப்படின்னா, why do so many people still feel lonely inside relationship? சொல்லுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பயங்கர தனியாக ஃபீலாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. வை? அதற்கு பேர் ஒரு ஆள் இருக்கனால அந்த லோன்லினஸ் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் we are going to the segment 2. நம்ம ஏன் வந்து சிங்கிளாக இருக்கவங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கெல்லாம் சிங்கிள் ஆகணும்னு நினைக்கிறாங்க? என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் டிசையர் வாட் தே கரண்ட்லி லேக். உங்ககிட்ட அந்த டைமில் என்ன இல்லையோ அதை நீங்கள் கண்டிப்பாக டிசைர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இக்கரைக்கு அக்கறை எப்பயுமே பச்சை தான். அதனால இந்த கரையில் இருக்கும்போது அந்த கரைக்கு போகணுன்னு தோணும், அந்த கரையில் இருக்கும்போது இந்த கரைக்கு வரணும்னு தோணும். திஸ் இஸ் ரொம்ப சிம்பிளான, இது வந்து யூஸ்வலாக மனிதர்களுடைய மனோபாவம் இப்படித்தான் இருக்கும். சிங்கிளாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு துணை வேணும்னு நினைப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அவங்களுக்கு தனியான டைம் வேணும்னு நினைப்பாங்க, ஃப்ரீடம் வேணும்னு நினைப்பாங்க. வேலை பார்த்துட்டு எம்ப்ளாயீஸ் இருக்கவங்க வீக்கெண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. கொஞ்ச நாளில் வந்து ஐயோ ஒரு 10 நாளில் லீவ் விட்டாங்க அப்படின்னா எப்படா ஆஃபீஸ் போகணுன்னு இருக்கும், ரைட்? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். காலேஜ் எப்படா முடியும்னு இருக்கும், எப்படா முடிச்சு வேலைக்கு போவோன்னு இருக்கும். ஆனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா காலேஜில் இருந்திருக்கலாம் பேசாமல், அப்படித்தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ், ஏன்னா அவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு அடாப்ட் டு நியூ திங்ஸ் விச் பிகம்ஸ் நார்மல் ஓவர் அ பீரியட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹீடோனிக் அடாப்டேஷன் ஆர் ஹீடோனிக் ட்ரெட்மில் அப்படிங்க. ஹீடோனிக் அடாப்டேஷனுங்கிறது ஒரு ப்ராடனான டேர்ம். ஹீடோனிக் ட்ரெட்மில் அப்படிங்கிறது நம்ம பர்டிகுலராக இந்த ஃபீல் பண்ணுற டிசைரிங் வாட் வி லேக் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஹீடோனிக் ட்ரெட்மில் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால நடக்கிறது தான். ஹீடோனிக் அடாப்டேஷன் பேசிக்காக என்ன சொல்லும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் பேசிக்காக ஒரு ஹாப்பினஸோட பேஸ் லைன் வந்து நமக்கு எப்பயுமே நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ் லைனில் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்கேல் ரேட்டிங்கில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னா 1 to 10 அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் ரேட்டிங்கில் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது உங்களோட பேஸ் லைன் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த 5 அப்படிங்கிற பேஸ் லைன் ஹாப்பினஸில் நீங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. பட் கொஞ்ச நாளில் வந்து இப்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய பேஸ் லைன்லேருந்து உங்களுடைய ஹாப்பினஸ் லெவல் வந்து ஒரு 8, 9, 10 வரைக்கும் போகும்.
ஆனால் கொஞ்ச நாளில் அந்த 8, 9, 10 அப்படியே அது கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்ச நாளில் அது அப்படியே குறைஞ்சு திரும்ப உங்களுடைய பேஸ் லைன் ஆனால் 5க்கு வந்துடும். ஸோ இந்த ஹாப்பினஸ் செட் பாயிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ஹீடோனிக் அடாப்டேஷன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புதுசாக நடக்கிற விஷயங்களில் கிராஜுவலாக நமக்கு அந்த விஷயத்தோட ஹாப்பினஸ் வந்து குறைஞ்சிடும். கிராஜுவலாக அதுக்கு நம்ம பழகிடுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹீடோனிக் அடாப்டேஷன். ஸோ however you try to increase your happiness above a certain level அப்படின்னாலும் அதை நீங்கள் ஒரு பீரியட் வரைக்கும் 10க்கு கொண்டு போகலாம். அதுக்கு மேலே அது திரும்ப 5க்கு தான் வந்துடும். ஸோ இட் இஸ் லைக் ரன்னிங் இன் அ ட்ரெட்மில். நீங்கள் எவ்வளோ வேகமாக ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. யூ கெட் இட்? யூ கேன் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் as you want, பட் யூ வில் பி இன் த சேம் பிளேஸ். ஸோ கொஞ்ச நாளில் அந்த பர்டிகுலர் விஷயத்தோட புதுமைத்தன்மைங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மூளை நார்மலாகவே வேறு விஷயங்களை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இங்கே இந்த நாவல்ட்டி, இந்த புதுமைத்தன்மை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை உணரும் போதோ, புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போதோ, அந்த புதுமைத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை அது குறைக்கும். இன்னொரு வகையான ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை அது உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். எப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த வகையான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தரோட துணை வேணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு லாங்கிங்காகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு துணை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாங்கிங்கான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது உங்களுடைய லோன்லினஸை குறைக்கும். ஆனால் ஒரு நபர் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வகையான காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணணும். ஸோ அந்த காம்ப்ரமைசஸை அது இன்ட்ரடியூஸ் பண்ணும். மேரேஜ் அப்படிங்கிறது கம்பேனியன்ஷிப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ஸை வந்து உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அது குறைக்கும். எதுவுமே இங்கே ஃப்ரீ கிடையாது. எல்லா சாய்ஸஸுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒன் ஆஃப்டர் அனதர் எல்லாமே இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குமே தவிர டிஃபிகல்ட்டாக இல்லாமல் எந்த சாய்ஸஸும் இருக்காது. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ புதுசாக கல்யாணமானவங்க இருக்காங்க, ஒரு கப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசாக கல்யாணமாகி ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் அந்த டைம்லலாம் வந்து அவங்க வந்து தே ஆர் நியூ இன் டு தட் ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து தே வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆஸ் மச் டைம் ஆஸ் டுகெதர் வித் போத் ஆஃப் தெம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அது நம்ம அந்த புது பொண்டாட்டி எப்போயுமே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் தே வில் ஃபீல் லைக் எனக்கு வந்து ஒரு ஈவினிங் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், நான் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் வரும் அது. அண்ட் இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்லலாம் போய் தங்கி படிச்சிங்க அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தோணும். ஆனால் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டேன் அப்படின்னா ஐயோ எப்படா கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம்னு தோணும். அதே மாதிரி தான் வேலை பார்த்துட்டு வீக் டேஸில் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க, எப்படா வீக் டே வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் 3 நாள் தொடர்ந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா ஐயோ எப்படா வேலைக்கு போவோம் அப்படின்னு தானே இருக்குது. எஸ், மயில்சாமி சொல்கிற மாதிரி தான். So let's come to the most important thing in this aspect. Perhaps we are not choosing relationships. We are chasing emotional balance. ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். So this leads us into a deeper issue. So that leads us into the segment 3. ஆர் வி அஃப்ரைட் ஆஃப் ஆக்சுவலி பீயிங் சீன்? நீங்கள் ஒருத்தர்கிட்ட பயங்கர வல்னரபிளாக இருந்து அவங்க உங்களுடைய ரொம்ப உண்மையான உருவத்தை பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுல நம்ம பயப்படுறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். ஸோ இந்த பீயிங் சீன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளான விஷயம் தென் பீயிங் லவ்ட். ஓகேவா? எல்லாருக்குமே அன்பு வேணும், அரவணைப்பு வேணும். ஆனால் சிலர் தான் வந்து முழுமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த பார்ட்னர்கிட்ட இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒருத்தவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணுறது, ஒருத்தவங்க நம்மளை அட்மையர் பண்ணுறது, ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது, அவங்க நம்மளை உண்மையாக பார்க்குறது அப்படிங்கிற இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸ். ஸோ தேர் இஸ் சம்திங் மோஸ்ட் இன்டிமேட் இன் சம்ஒன் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப் ஆஸ் யுவர் செல்ஃப்.
நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை அந்த விதமாகவே ஒருத்தவங்க பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அண்ட் தட் இஸ் வாட் ஆக்சுவலி பீயிங் ட்ரூலி சீன் அப்படிங்கிறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மனிதர்கள் நம்ம கூட பழகிறவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க நம்மளை அப்படின்னா, அவங்களுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷனில் உங்களை ஒரு மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அந்த ப்ரொஜெக்ஷனை தான் உங்ககிட்ட பார்த்துட்ருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சைக்கலாஜிக்கலான ரீசனிங்கை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஃபேசட்ஸ் பிட்வீன் திஸ் சைக்கலாஜிக்கல் ரீசனிங் பிஹைண்ட் திஸ். தேர் இஸ் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஒருத்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஃபியர் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் த ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி. இந்த ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னா, தட் இஸ் பீயிங் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ தட் இஸ் பீயிங் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட் வித் யுவர் பார்ட்னர். உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒரு வீக்கான பர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். அண்ட் அதை வெளியே தெரியப்படுத்தினா, உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியப்படுத்தினா, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துருவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி வீக்காக நினச்சிடுவாங்களோ, அதை யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நம்மளுடைய ரொம்ப ட்ரூவான செல்ஃபை நம்மளுடைய பார்ட்னருக்கு கூட தெரியப்படுத்துகிறதே கிடையாது. அண்ட் தேர் இஸ் அனதர் தியரி, த செல்ஃப் டிஸ்க்ரீபன்சி தியரி. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம ஒரு விதமாக இருக்கணும்னு நினச்சிட்ருப்போம். அது என்ன விதமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு உடம்பு வேணும்ப்பா, அப்புறம் பெரிய நல்ல முடியெல்லாம் வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தேவையான ஒரு வேர்ஷனை ஐடியலைஸ் பண்ணி வச்சிட்ருப்பேன். அண்ட் நான் அதுக்காக ஏதாவது பண்ணணும், அதுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இமேஜின் பண்ணி என்னுடைய ஐடியல் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் வச்சுருப்பேன். அண்ட் என்னுடைய இப்போ கரண்ட் வெர்ஷனை நான் இப்படி வச்சுருப்பேன். ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய இப்போ இருக்க வெர்ஷனையும் என்னோடய ஐடியல் வெர்ஷனையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த கம்பேர் பண்ணி பார்த்து நான் பேடாக ஃபீல் ஆகிக்கிட்டே இருப்பேன், விச் ப்ரொடியூசஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ இதுதான் செல்ஃப் டிஸ்க்ரீபன்சி தியரி அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆக்சுவல் செல்ஃபை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் ஒரு ஐடியல் வெர்ஷன், நீங்களே வேறு ஒரு ஐடியல் வெர்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சு அது கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் நம்ம எப்போயுமே இருப்போம். தட் இஸ் வாட் கால் செல்ஃப் டிஸ்க்ரீபன்சி தியரி இஸ். ஸோ we all maintain different versions of ourselves. ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம், தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான்லாம் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பார்ட்னர்கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், ஒர்க்குக்கு போனால் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம எல்லாருமே நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வேர்ஷன்ஸ் வச்சுருப்போம். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பயம் என்ன அப்படின்னா, த ஃபியர் ஆஃப் வாட் இஃப் நோபடி லைக்ஸ் மீ. என்னை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை மாற்றி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை நீங்கள் இல்லைன்னு யோசிச்சு பார்க்கலாம். அப்பெல்லாம் நான் ஒன்றுமல்ல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அது பாதி உண்மையாக இருக்கலாம், ஆனால் பாதி பொய்யாக தான் இருக்கும். நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஒரு வேர்ஷனில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அண்ட் அதனுடைய இன்னும் டீப்பரான ஃபியர் என்ன அப்படின்னா, வாட் இஃப் சம் ஒன் ரியலி நோஸ் மீ. என்னோடய ட்ரூ செல்ஃபை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பையும் அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது இன்னும் பெரிய ஒரு மன வலியை நமக்கு கொடுக்கும், ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிற அது ஒரு டீப்பஸ்டான ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர்னாலேயே நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் அவர் செல்ஃபை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் வெளியே. ஸோ யூ திங்க் யூ ஆர் வல்னரபிள் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும், நீங்கள் வல்னரபிளாக இருக்கீங்களா? வல்னரபிளாக இருக்குது அப்படின்னா, இதுதான் என்னுடைய ட்ரூ செல்ஃப், இதுதான் என்னுடைய ட்ரூவான தாட்ஸ், என்னோடய பர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் நம்ம வல்னரபிளாக இருக்கோமா, கரெக்டாக இப்படி தான் இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்லி வென் யூ பிகம் வல்னரபிள் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ், அப்போ தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறத விட நீங்களே அவங்கள அப்போ தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்களும் உங்கள் பார்ட்னருமே எப்படி இருப்போம் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் இன் அ சேம் ப்ளே. 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான நடிகர்கள்,
ஒரே நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். யாருமே யாருடைய ட்ரூ செல்ஃபையுமே வந்து அவங்க கிட்ட காட்டிக்காமல் 2 பேருமே ஒரு நாடகத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் சில லெட் மீ கிவ் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ், பியர் வித் மீ. அண்ட் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லோரும் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா நல்ல சம்பளம் வாங்குற, ஜாலியாக இருக்கேன், கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நோபடி ஆஸ்க்ஸ், நீ உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கியா, உண்மையாகவே நீ ஓகேவாப்பா அப்படிங்கிறது எவனாவது வந்து கேட்பானா? ரொம்ப ரேர். கேட்குறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், சில நம்ம பார்ட்னர் கேட்கலாம். ஆனால் ஒரு சுற்றி இருக்க நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து அப்படி ஒருத்தவங்க நம்மளை வந்து கேட்குறது வந்து ரொம்ப ரேரான விஷயந்தான். அண்ட் பீப்புள் வந்து நம்மளை ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வச்சு மட்டுமே கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நம்மளுடைய உண்மையான எமோஷ்னல் ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிற மாதிரியான பீப்புள் ரொம்ப கம்மி தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஓகே இல்லைன்னு எனக்கு தெரியுது, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், நான் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வந்துடும். அவங்க நம்மளுடைய உண்மையான செல்ஃபை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ரிஹர்ஸ்டாக ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம். நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம். அதையும் தாண்டி அவங்க வந்து நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஒரு பயம் வந்துடும் நமக்கு. this is two different things. ஒன்று வந்து லோன்லியாக இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பார்க்க வந்தாலும் நம்ம ஐயோ பார்த்துருவானு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். we should understand this. ஸோ அனதர் சப்டிலான பாயிண்டிங் என்ன அப்படின்னா, we ourselves avoid silence. சில நேரம் நம்ம தனியாக இருக்கணும். நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரம் நம்ம தனியாக தான் இருக்கணும். அப்படி தனியாக இருக்கும்போது தான் நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படி தனியாக இருக்காமல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த தனியாக இருக்கிற டைமை அப்படியே ஏதாவது யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இன்ஸ்டாகிராம் இல்லாமல், யூடியூப் இல்லாமல், யார்கிட்டையும் பேசாமல், பாட்டு கேட்காம, எந்த வேலையும் பார்க்காம சும்மா உட்காந்து நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் இதை மட்டுமே எப்போயாவது யோசித்து பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் வென் யூ வில் மீட் யுவர் செல்ஃப். சடனாக வந்து நமக்கு நம்மளுடைய ஓன் தாட்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆளான்னு யோசிக்க தோணும். இதெல்லாம் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எஸ், ஓவர் திங்கிங் தான். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அஃப்ரைட் ஆஃப் மீட்டிங் தேர் ஓன் செல்ஃப். அவங்க எப்படிப்பட்ட ஆள்னா தே ஆல்ரெடி நோ அண்ட் தே ஆல்சோ ரியலைஸ் இட். அது என்ன ஆகும், அவங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிடும். அதனால தான் ஓவர் திங்கிங் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ட்ரூ செல்ஃபை மீட் பண்ணாத வரைக்கும் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ட்ரூ செல்ஃபை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங்கை பார்த்து யார் பயப்பட போகிறா, எதுக்கு பயப்படணும்? ஸோ மெனி பீப்புள் இந்த டிஸ்கம்ஃபோர்ட்டை வந்து தனிமை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இன் ரியாலிட்டியில் அது என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் உங்களை மீட் பண்ணுறீங்க, உங்களுடைய ட்ரூ செல்ஃபை மீட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு அவ்வளோ டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, ஆர்தர் ஷோபனார் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் வந்து தனிமை, பீயிங் அலோன் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஷோபனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீ ஆர்கியூட் தட் சாலிட்யூட் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம தனியாக இருக்கிறது, விரும்பி தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் இன்டெலெக்சுவல் அண்ட் எமோஷ்னல் மெச்சூரிட்டி. நீங்கள் வந்து எமோஷ்னலாகவும் இன்டெலெக்சுவலாகவும் மெச்சூராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் தனிமையில் உங்களை நீங்களே மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் மெச்சூர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அக்கார்டிங் டு ஹிம், people who cannot tolerate being alone, அவங்களுடைய செல்ஃப் கூட அலோனாக இருக்கிறத டாலரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா they are often trying to escape themselves அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ he believed that solitude allows independent thinking. நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களுடைய இண்டிபெண்ட்டான திங்கிங்கை உங்களால் வளர்த்துக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், யாருமே உங்களை பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. இட் ரிமூவ்ஸ் ஆல் த சோஷியல் பர்ஃபார்மன்ஸ் யூ ஆக்சுவலி ஆல்வேஸ் பர்ஃபார்ம் அப்படிங்கிற சோஷியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதை ரிமூவ் ஆகிடும். ஸோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பீயிங் அலோன் இஸ் அன்கம்ஃபர்டபுள் தான். ஒன்லி அன்டில் எது வரைக்கும் நீங்கள் உங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் பீயிங் அலோன் இஸ் ரியலி அண்ட் அன்கம்ஃபர்டபுள் விஷயம்தான். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் எபிசோட்.
people think loneliness is solved by finding someone. யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தால் loneliness போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் loneliness எப்போ அதிகமாகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ட்ரூ செல்ஃபை இழக்கும் போது தான் இந்த loneliness-ஏ ரொம்ப அதிகமாகும். Being alone is not your enemy. Being disconnected from yourself is the enemy. உங்களுக்கு உங்களை பற்றியே ஒழுங்காக தெரியாமல் இருக்கப்போ, நீங்களே உங்களை ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் இருக்கப்போ, ஹவு த ஹெல் கேன் யூ ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள்? அவங்களுடைய ஃபீலிங்ஸை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்கள்? உங்களோட ஃபீலிங்ஸே முதல்ல நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா எப்படி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பீங்க? ஸோ சிமிலர்லி பீயிங் சீன் இஸ் நாட் டேஞ்சரஸ். அந்த பயம் நம்மளுடைய ஆத்தென்டிக் செல்ஃபை யாரும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்களோ, அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நம்மளை யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நினைக்கிறோம். பீப்புளை பற்றி வரி பண்ணாதீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப வரி பண்ணாதீங்க. பீயிங் வல்னரபிள் அண்ட் ரிசெப்டிவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் த பார்ட்னர் ஆர் பர்சன் யூ சீக். உங்களுக்கு நீங்களே நல்ல ஒரு மனிதனாக ஆகணும், நல்ல ஒரு மனிதனாக உங்களை நீங்களே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வல்னரபிளாக இருந்தாலும் ரிசெப்டிவாக இருந்தாலும் மட்டும்தான் முடியும். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் டோன்ட் எலிமினேட் சாலிட்யூட். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் வில் அலவ் சாலிட்யூட் வித்தவுட் லோன்லினஸ். புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் அ கோட். The greatest relationship you will ever build is the one with yourself. Every other relationship is just simply a reflection of it. நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு மதித்து வளர்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை சுற்றி இருக்க மனுஷங்கள்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால் வளர்த்துக்க முடியும், அவங்களையும் அந்த அளவுக்கு தான் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பில்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் தானாக பில்ட் ஆகும். ஃபஸ்ட் நோ யுவர் செல்ஃப். முதல்ல ஒன்றை தேடுறா, அதுக்கப்புறம் போய் வாழ்க்கை துணையெல்லாம் தேடலாம். காட் இட். இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.